ப்ளீஸிங் ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ப்ரியாரிட்டி அப்படின்னா முன்னுரிமை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ப்ளீஸிங்னா இனிமை தரக்கூடிய முன்னுரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறார். When our hearts are confident toward God, there is no need for us to pretend. நம்முடைய இருதயத்திலே இறைவன் பால் திட நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நம்ம எதற்காகவும் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எய்தர் டு காட் ஆர் டு அதர் பீப்புள். அது கடவுளை பார்த்து நடிப்பதோ அல்லது மற்றவர்களை பார்த்து நடிப்பதோ தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய இதயத்திலே நம்பிக்கை இல்லை, உறுதியான நம்பிக்கை இல்லை என்றால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே பாருங்கள். நம்ம அதான் சொல்லுவாங்க, அன்றைக்கி இந்த மோகன சுந்தரம்னு ஒருத்தர் பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கார்ல, பெண்கள் எதற்காக திரும்ப திரும்ப கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா நம்பிக்கையே இல்லை அவங்க மேலே. நல்லா இருக்கான்னு இப்போ தான் பார்த்துருப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துல நல்லா இருக்காந்தில்ல, இந்த புடவை கரெக்டாக இருக்காந்தில்ல, திரும்ப போவாங்க, திரும்ப உடையாந்து பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்பிக்கை இல்லை சார் அப்படிம்பாங்க. இதே ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தலையை சீவிருக்க மாட்டான், இப்படி கையை வச்சு ஒரு இழுத்து விட்டு அம்மா பார்த்துக்கலாம் போ என்னத்தை அப்படின்ட்டு போவோம். நல்லா தானே இருக்கான், இதுக்கு மேலே என்னத்தை தேவைப்படுது, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ இந்த நம்பிக்கை என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா, நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். நம்ம யாருக்கும் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ காலையில் என்ன சாப்பிட்டேன் அவ்வளோதான். நம்ம ஒன்று சாப்பிட்டதா சொல்லி அவன் ஒன்று இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அந்த பக்கமாக எங்கள் ஸ்கூலில் ஒரு 7 ஏக்கர் அந்த பக்கமாக தனியாக போய் ஒரு வேலி கடியில் உட்காந்து நான் சாப்பிடுவேன். ஏன்னா என்னுடைய உணவு பழைய சோறாக இருக்கும், இல்லைன்னா நொந்து போன சோறாக இருக்கும். மற்றவர்கள்லாம் நல்லா சாம்பார் அப்படி இப்படின்னு நல்ல சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. மற்ற மாணவர்கள் சத்துணவு சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பா ஆசிரியராக இருந்ததுனால சத்துணவும் கிடையாது. ஏன்னா நாங்கள் இது இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்போ சத்துணவு சாப்பிடணும் அப்படின்னா. அதனால் சத்துணவு வாங்கி நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, வீட்லேயும் நல்ல சாப்பாடு இருக்காது. டிஃபன் பாக்ஸை திறந்தால் நொந்து போய் ஒரு மாதிரி கெட்டுப்போன சாப்பாடாக இருக்கும். மற்ற மாணவர்கள் பார்த்தா கேலி பண்ணுவாங்கன்ட்டு வெளியில் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக போய் உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா என்னுடைய உணவு நல்ல உணவுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. உள்ள ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை இல்லாதனால நான் பயப்படுவேன். மற்றவர்களுக்கு முன்பாக நல்லா சாப்பிட்ட மாதிரி நான் நடிச்சுக்குவேன், நல்லா ட்ரெஸ் பண்ண மாதிரி நடிச்சுக்குவேன். உள்ளபடியே ட்ரெஸ் எல்லாம் இருக்காது, சாப்பாடெல்லாம் இருக்காது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் நடிச்சுக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட இருக்கும், மிக நன்றாக படிப்பேன். அதனால் மற்ற மாணவர்கள் எல்லாம் என்னை மதிப்பாங்க, அவ்வளோ சாதாரணமாக கிண்டல் பண்ண மாட்டாங்க. இதுவே நான் படிக்காமல் இருந்திருந்து சாப்பாடு வழி இல்லாமல் இருந்திருந்தேன்னா அது நடந்திருக்க காரியமே வேறேன்னு வச்சுக்கேன். இன்றைக்கி இறைவன் மீது நம்பிக்கை இது போன்று இல்லாததுனாலே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பக்திமான் மாதிரி நடிக்கிறான். அந்த பக்கம் போய் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்தால் மனிதர்களுக்கு முன்பாக நடிக்கிறான், அப்படியே பெரிய பரிசுத்தவான் மாதிரி நடிக்கிறது. இந்த பக்கம் போய் இஷ்டத்துக்கு பண்ணுறது. இப்போ எங்கள் அண்ணன்லாம் ஜெபம் பண்ண சொன்னால் எப்படி ஜெபம் பண்ணுறாரு? வானத்துலேருந்து நேராக அல்லாவே கீழே இறங்கி குதிச்சிருவார் துப்புக்கிடியும், அப்படி ஜெபம் பண்ணுறது. இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குல்ல, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில். இந்த வேலையை தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுதான் இவர் சொல்கிறாரு, when our hearts are confident toward God, there is no need for us to pretend either to God or to other people. If we lack confidence with God, we will also lack confidence with God's people. Part of the torment that fear generates is constant worry. நேற்று ஒருத்தங்க என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே கவலை, இவருக்கு இருக்கிறதே ஒரே வேலை சார், இந்த வேலை போயிட்டுனா என்ன பண்ணுறது சார், இப்படியே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். அப்போ வேலைக்கு இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ இருக்கிற வேலைக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? இல்லை பிள்ளைகளுக்கு நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 10 லட்சமாவது நம்ம சேர்த்து வச்சுக்கணும் சார். நமக்கு இன்னையிலேருந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இந்த பிள்ளை படிக்க போகும்போது ஒரு 5 வருஷத்தில் ஒரு 10-15 லட்சம் இருந்தால் தான் ஏதாவது ஒரு காலேஜில் சேர்க்க முடியும். யார் சொன்னால்? இன்னைக்கு காலேஜில் சேர்க்குறதுக்கு 20 லட்சம் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை இறைவனுக்கு சித்தமானால் சல்லி பைசா தேவையில்லாமல் இவரோட வேலை பார்க்குற ஒருத்தரே நாளைக்கு ஒரு பெரிய அதிகாரியாக ஒரு கல்லூரியில் இருக்கும்போது, சார் உங்கள் பொண்ணுக்கெலாம் காசு இருக்குது சார், வாங்க சார் ஃப்ரீயாக சேர்த்து விட்றேன்னா என்ன பண்ணுவீங்க? அல்லது அந்த பிள்ளை நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு ஐஐடியிலே எம்ஐடியிலே கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம வாழ்நாள் முழுவதும் அதான் பவுல் சொல்லுவார்,
வாழ்நாள் முழுவதும் மரண பயத்திலே கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ உங்களுக்கு இறைவன் மீது திட நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்கிறார். இஃப் வி லேக் கான்ஃபிடென்ஸ் வித் காட், வி வில் ஆல்சோ லேக் கான்ஃபிடென்ஸ் வித் காட் பீப்புள். பார்ட் ஆஃப் த டார்மெண்ட் தட் ஃபியர் ஜெனரேட்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஒரி. எப்பொழுது பார்த்தாலும் கவலையிலே இருப்பது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதில்ல. நீ என்ன பண்ணாலும் என்ன பண்ணுறது, ஒரு 10 லட்சம் நீங்கள் சேர்த்துட்டீங்க, ஒரு திடீர்னு அந்த 10 லட்சத்தை எவனோ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், அல்லது நமக்கு உடலில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு நோய், மிகப்பெரிய நோய் வந்துருச்சு, 10 லட்சத்துக்கு பதிலாக 25 லட்சம் செலவு பண்ணுற மாதிரி வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? ஆகவே இன்றைய தினத்திலே அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, இன்றைய நாள் கர்த்தர் தந்தாரு. இந்த திட விசுவாசம் எப்போ வரும்? நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் போது வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹவு மெனி மெம்பர்ஸ் டூ யூ ஹேவ் இன் யுவர் சர்ச்? A visitor asked the pastor. ஒரு பாஸ்டர்கிட்ட போய், புதுசாக அந்த சர்ச்சுக்கு வந்திருந்த ஒருத்தர் போய் கேட்டார், சார் உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் சார் உறுப்பினராக இருக்காங்க? சம்வேர் நியர் 1000 த பாஸ்டர்ஸ். நீங்கள் ஏறக்குறைய ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தட் சர்டன்லி இஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் டு ட்ரை டு ப்ளீஸ் த விசிட்டர் எக்ஸ்கிளைம்ட். அப்போ அவர் என்ன சொன்னார், ஐயோ 1000 பேரா, ஒவ்வொருத்தனையும் சமாதானம் பண்ணி தீக்கிறதுக்குள்ளே பெரும் பிரச்சனையாக போயிடுமே, ஒருத்தரும் ஒன்று சொல்லிட்டு கிடப்பானே அப்படி சொல்லி அந்த வெளியே அப்போ புதுசாக வந்த சர்ச்சுக்கு வந்தவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார். லெட் மீ அஷ்யூர் யூ மை ஃப்ரெண்ட் தட் ஐ ஹாவ் நெவர் ட்ரை டு ப்ளீஸ் ஆல் மை மெம்பர்ஸ் ஆர் ஈவன் சம் ஆஃப் தெம், த பாஸ்டர் செட் வித் அ ஸ்மைல். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் எல்லாரையுமே திருப்திப்படுத்துகிறேன் கிடையாது, அல்லது அவங்கள சிலரையும் திருப்திப்படுத்துகிறது கிடையாது, அது என்னுடைய வேலையே இல்லை, நான் நிச்சயமாக இதை சொல்ல முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த பாஸ்டர் சொன்னார். ஐ எய்ம் டு ப்ளீஸ் ஒன் பர்சன், த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரே ஒருத்தருக்கே நான் என்ன பண்ணுறேன், அவருடைய மனதை திருப்திப்படுத்துமாறு நடந்து கொள்கிறேன். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து, அவ்வளோதான். இஃப் ஐ எம் ரைட் வித் ஹிம், நான் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக சரியாக இருந்தேன் என்றால், தென் எவ்ரி திங் ஷுட் பி ரைட் பிட்வீன் மீ அண்ட் மை பீப்புள். அப்போது எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் இடையே எல்லாம் சரியாக இருக்கும். இன்றைக்கி எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முரண்பாடான கருத்துக்கள் வருகிறது, பதிலுக்கு இவரும் முரண்பாடான கருத்தை சொல்லும்போது பிரச்சனை வருகிறது. அப்படியா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது, ஆனால் இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரில, நான் போய் ஆண்டவர்கிட்ட விழுந்து கண்ணீரோடு கெஞ்சிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறேன்னா அதை நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டா வேலையே முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அதற்கு தகுந்த மாதிரி அந்த பாஸ்டர் வாழ்கிறாரா என்று பார்ப்பார்கள். அப்படி வாழ்ந்துட்டால் யாருமே எதிர்த்து பேச முடியாது. தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் முரண்பட்டு வந்தாலும் அவங்களெல்லாம் சரி பண்ண வேண்டியது அவரோட வேலை. பதிலுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா பழிவாங்குதல் எனக்குரியது, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறார். இந்த நம்பிக்கை இறைவன் மீது நமக்கு இருந்தால் நமக்கு யாருமே நம்ம இடத்துல ஒன்றுமே வச்சுக்கிற முடியாது, அல்லது அவருடைய தயவு தேவை, அவர்களெல்லாம் நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற எண்ணமும் வராது இல்லையா? Immature Christians who are not growing in their love for God may think they have to impress others with their spirituality. அப்போ தேவனுடைய வளர்ச்சியிலே இன்னும் அதிகமாக அவருடைய அன்பிலே வளராதவர்கள், முதிர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பைபிளை பத்திரமா வச்சுக்கணும், பைபிள் படிக்கிற மாதிரி காட்டிக்கணும், டெய்லி ஒரு வசனத்தை போஸ்டிங் போடணும், வாட்ஸ்அப்பில் போட்டு கொள்ளணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு வசனத்தை வெறும் ஆசீர்வாத வசனமாக வரும், எங்கேயோ இருந்ததை தூக்கி ஃபார்வர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பான். அந்த வசனத்தை நீ படிச்சியா, போன வாரம் அனுப்புனேன், என்ன வசனம் அனுப்புனீங்க, ஞாபகத்தில் இருக்கா? ஆனால் எனக்கு ஞாபகத்தில் இருக்காது. அதையெல்லாம் நம்ம காண்பித்து நானும் கிறிஸ்தவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். திஸ் மிஸ்டேக் டர்ன்ஸ் தெம் இன்டு லையர்ஸ். இப்படி அவர்கள் செய்வது என்ன, மற்றவன் பார்த்து என்ன சொல்கிறான், பெரிய மயிரா மாதிரி அனுப்புவான் என் மெசேஜ், அவன் மூஞ்சி முகர கட்டையும் பாருன்னு திட்டுவான் நமக்கு பின்னாடி. எதுக்கெடுத்தாலும் பைபிள் வசனம் அனுப்பான், அவன் மண்டா ஐயக்க கணத்தை பார்த்தியா அப்படின்னு நம்மளை பின்னாடி திட்டுவான். அப்படி திட்டிட்டு நம்மளை அது பொய்யர்களாக்குகிறது. ஏன்னா தாறுமாறாக சர்ச்சில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையா? திஸ் மிஸ்டேக் டர்ன்ஸ் தெம் இன்டு லையர்ஸ். தே ஆர் ப்ரொஃபஸிங் சம்திங் தட் தே ஆர் நாட் ரியலி ப்ராக்டிஸிங். உள்ளபடியே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடியாதவற்றை எல்லாம் கடைபிடிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் பிளேயிங் அ ரோல் இன்ஸ்டெட் ஆஃப் லிவிங் எ லைஃப். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கதாபாத்திரத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கவில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை சொல்கிறோமோ அதன்படி செய்ய வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படின்னா என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சொல்லியா அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தார், கறிக்குழம்பு வைக்கும்போது நல்ல வாசனை கொடுத்தார்,
ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன், ரோஸ் கலர் கார் கொடுத்தாரு இப்படி சொன்னால் அது ப்ராடுன்னு தானே அர்த்தம். ஊரில் அத்தனை பேருக்கும் தெரியும் அதை தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதான் சொல்கிறார் ப்ளீஸிங் ப்ரையாரிட்டிஸ். யாருக்கு முன்னுதாரணமாக, யாருக்கு முதன்மைத்துவம் கொடுத்து நடக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு முதன்மைத்துவத்தை கொடுத்து அவர் மீது உள்ளான அன்பு வைத்து முழு நம்பிக்கையும் அவரில் வைத்து வாழ்ந்தோம் என்றால் அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். வாட் இஸ் ஒன் ஆக்ட் ஆஃப் லவ் யூ குட் டூ ஃபார் அ பர்சன் அஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் யுவர் லவ் ஃபார் காட்? தேவனிடத்தில் நீங்கள் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடாக யாராவது ஒருவருக்கு அன்பின் செயலாக நீங்கள் எதை செய்ய முடியும்? ஒருத்தர் போய் பாருங்கள், சாதாரணமாக கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க, சும்மா பேசுங்க, காசெல்லாம் செலவழிக்கணும். நல்லா இருக்கீங்களான்னு போய் கேளுங்க, எப்படி இருக்கீங்க, உங்களை வாழ்க்கை எப்படி போகுது, வாங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம், வாங்க பக்கத்தில் ஒரு பாடல் பாடலாம், பக்கத்தில் தோல் போட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேளுங்க. இதை கூட கேட்க மாட்டான். சர்ச்சில் நமக்கு அவ்வளோ கேவலமாக போய்கிட்டு இருக்கு. Anyone who does not love his brother who has seen cannot love God who he has not seen. தன்னுடைய கண்கள் கண்ட சகோதரனிடத்திலே அன்பில்லாதவன் கண் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? நான் இறைவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று எப்படி சொல்லுவேன்? அதுக்காக ஒருத்தர் சொல்லுவார், அவன் குடிகாரனாகவே இருப்பான் காலத்தில் சாகிற வரைக்கும். அதுக்கு பவுல் என்ன சொல்கிறார், உன்னுடைய சகோதரன் ஒருவன் தவறு பண்ணினால் 1 முறை 2 முறை அவனை எச்சரிக்கை பண்ணு. அப்புறம் அவனை அழைச்சிட்டு வந்து, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவனை அழைச்சிட்டு வந்து சர்ச்சில் சொல்லு, சர்ச்சுக்கு சபைக்கும் சங்கத்துக்கு முன்பாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. அவர்கள் சொல்லுவதையும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் அவன் அந்நியனும் பரதேசியமாக இருப்பானாகன்னு இயேசு சொல்கிறார். ஆனால் எந்த காரணமே இல்லாமல் ஒரு தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அப்போது இந்த உலகத்திலே நம்முடைய சபையில் வருகிற சகோதரன் ஒருவனிடத்திலே சாதாரணமாக பார்த்து அவனுடைய ஸ்டேட்டஸை பார்த்து அவனுடைய சம்பாத்தியத்தை பார்த்து அவனுடைய வாழ்க்கையை பார்த்து தான் நீ பேசுவேனா? கண்காணாத தேவனிடத்தில் எப்படி நீ நம்பிக்கை வைக்க போகிற, எப்படி அவரை நேசிக்க போகிற? அதான் இன்னைக்கு கேள்வி கேட்குறாரு. சரியா? ஸோ ப்ளீஸிங் ப்ரையாரிட்டிஸ்னு என்னென்னா, சபைகளிலே நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனை நீங்கள் பார்க்கும்போது அவரிடத்துல அன்போடு பேசுங்கள். இறைவனிடத்தில் நம்பிக்கை இருந்தால் இறைவன் எல்லாவற்றும். இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை நமக்கு, சர்ச்சில் போய் 4 முறை சிரித்து பேசிட்டோம்னா ஒரு 2000 ரூபா காசு இருந்தால் கொடுங்களேன்னு கேட்குறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. அப்போ அது எப்படி கை கொள்வது? அப்படியா 2000 ரூபா பணம் வேணுமா? எதுக்கு பிரதர் கேட்குறீங்க? இருக்கட்டும், ஒரு நிமிஷம் இருங்க, நாங்கள் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறான்னு கேட்கவா அப்படின்னு மட்டும் கேளு. அத்திக்கிட்டு ஓடிப்பிடுவாங்க. வேணாம் அது பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க பிரதர், வாங்க நம்ம 2 பேர் போய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியத்துக்கு 2000 வேணும்னு கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஆண்டவர் 2000 கொடுக்க மாட்டாரா? அது கூட ஆண்டவர் வக்கு இல்லை. வாங்க பிரதர் போய் ஜெபம் பண்ணுவோம் சொல்லு. நீங்கள் பையிலேருந்து எடுத்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஆண்டவர்கிட்ட இருக்கீங்க, உங்களோட தேவையே இல்லைங்க அப்படின்னு உண்மையான சுயரூபம் வெளியில் வந்துடும். அப்படியாப்பட்டவனுக்கு ஜென்மத்துக்கு கொடுக்காதீங்க. இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? அல்லது இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறவனுக்கு நம்ம ஏன் காசு கொடுக்கணும்? ரெண்டுமே சரியாக போச்சு. இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறவனு இறைவனத்தில் கேட்கணும். அவர் உண்டாக்கின ஒரு மனிதனை நம்பி நம்மகிட்ட கேட்டானால அவன் சரியான ஆள் இல்லை. அப்போ இறை நம்பிக்கை உள்ளவன், உள்ளபடி இறைவனால் என்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்த முடியும் என்று நினைக்கிறவன் பணம் கேட்க மாட்டான். பணம் கேட்குறான் அப்படின்னா அவன் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இறைவன் படித்த ஒரு வஸ்து என்னிடத்தில் வந்து பணம் கேட்குறானா அவனுக்கு நீ பணமே கொடுக்காது. 2 விஷயமும் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சமாளிப்பதற்கு இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக இருந்தால் நன்றாக வெற்றியடைய முடியும் என்று சொல்கிறார். இதுதான் என்னுடைய சிந்தனை. சரியா?